சார் வணக்கம். இப்போ இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கீங்க, என்ன கோரிக்கைகளை வச்சு முன்னிறுத்தி வராங்க, என்ன ஆதரவு தந்திருக்கீங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு என்ற இயந்திரத்தின் இதயமாக இருக்கக்கூடியது அரசு ஊழியர்கள் தான். ஒரு குட்டி குழந்தைக்கு அங்கன்வாடி ஊழியர் வேண்டும், வளரும் குழந்தைக்கு சத்துணவு ஊழியர் வேண்டும், மருத்துவமனைக்கு வருகிற ஒரு நோயாளிக்கு பயனாளருக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர் வேண்டும். இந்த அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசு இயங்கியதே கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? பழைய ஓய்வூதியம் என்ன, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது, புத்தகமா போட்டு கொடுத்ததெல்லாம் என்னானது, அகவிலைப்படி என்னானது, நாள்தோறும் பொழுதோறும் ஏறிக்கொண்டே வருகிற இந்த விலைவாசிக்கு மத்தியில் வெளியே தெரியாமல் அத்தனை கடன் சுமையோடு என்றாவது ஒரு நாள் நமக்கு நம்முடைய ஓய்வூதியம் கிடைத்துவிடும், உரிமைகள் கிடைத்துவிடும் போராடக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கிறது. அவர்களினுடைய இந்த உரிமை முழக்க போராட்டத்தில் நாங்கள் ஒரு நட்பு நிமித்தம் எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள் மற்றும் எல்லாமே போராட்டம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு தான் மையப்படுத்தி சொல்றாங்க, தேர்தல் அறிவிப்பு தான் கேட்கறாங்க. உண்மையிலேயே இந்த சாலைக்கு நான் அங்கிருந்து நடந்து வரேன் தோழர், எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. கடந்து வர பாதையில் அங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படியே போராடுறாங்க, மனிதாபிமானம் இல்லாமல் இழுத்து காவல்துறை அவங்கள அந்த பேருந்துல கைது செய்து எடுத்துட்டு போறாங்க. தாண்டி வர இங்க அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, மீறி வர இங்க அரசு அலுவலர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துடைய தோழர்கள் போராடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் சீனியருங்க. வாழ்க்கையில 36-35 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வையும் ரத்தையும் சிந்தி உழைத்த தோழர்கள். அவங்க ஒரு குடும்பத்துக்காக போராடலாம், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூத்துக்கணக்கான குடும்பத்தையும் போராடுறாங்க. அப்ப திரும்பிய திசையெல்லாம் போராட்டம் நடக்குதுன்னா அது அரசியலை தாண்டி அது நல்லது இல்ல. அது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான், இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ஆளும் திமுக அரசாங்கம் இதன் பிறகாவது ஒண்ணு வேண்டாம், அவங்க சொன்னதை செஞ்சா போதுமே, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா போதுமே. அப்ப இவங்க சொல்றது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. 4.25 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுட்டீங்க, கடைசி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நாட்களிலாவது நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் இவர்கள் போராடுகிறார்கள். இந்த அத்தனை போராட்டங்களுமே நியாயமான, தேவையான, அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம். சொல்லாததை இவங்க கேட்கல. சொல்லாததை கேட்கறீங்களா? அவங்க வாக்குறுதி தர அதை கேட்கறீங்களா தோழர்? அவங்க கொடுத்திருக்காங்க, பிரிண்ட் போட்டு கொடுத்திருக்கீங்க. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியில நம்பரோட போட்டிருக்காங்க. இப்படி அவர்கள் சொன்னதையே செய்யவில்லை என்பது இவர்களினுடைய உரிமை. இது கேட்க வேண்டியது அவர்களினுடைய உரிமை. இதை செய்து கொடுக்க வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கடமை. இதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை. ஆனா என்ன செய்யறாங்க? போராடுறவங்கள ஒடுக்குறாங்க, கைது பண்றீங்க. குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட இடத்தை அவங்களுக்கு தராம, இப்ப பாருங்க, இங்க தொட்டு விடும் தூரத்துல 2 போராட்டத்தை டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க உரிமை முழக்கம் ஏற்பட்டா இங்க சத்தம் கேட்கும், இவங்க கோஷம் போடுறதா அவங்களுக்கு சத்தம் கேட்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு சாடிஸ்ட் மனநிலை. ஏன் இப்படி போராட கூட உரிமை இல்லையா? வாழ்வதற்கு உரிமை இல்லையா? என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அப்ப இவர்களின் சார்பில் நாங்களும் தமிழக வெற்றிக் கழகம் சொல்வது ஒன்றுதான், சொன்னதை செய்யுங்க. சிஎம் சார், நாங்க எதுவுமே கேட்கல, தயவு செய்து சொன்னதை செஞ்சு கொடுங்க. புள்ளக்குட்டிகளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருக்காக உழைச்சாங்க? இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சாங்க. எனவே தயவு செய்து சொன்னதை செய்யும்படி இவர்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.